பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பிரசங்க தலைப்பு இன்னைக்கு? உனக்கு வேண்டியவெல்லாம் செய்வோம். கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, வேத புத்தகம் நமக்கு ஜீவனுள்ள புத்தகம். இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்புனா, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் நமக்கு சகல நன்மைகளையும் செய்கிறார், ஈவாக செய்கிறார், இலவசமாக. நமக்கு தெரிய மாட்டேங்குது, வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கார். வேத புத்தகத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது, அதை பற்றி இல்லை. இன்றைக்கி முக்கியமான ஒரு வசனங்களை பார்ப்போம். ரூத்தின் புஸ்தகம், ரூத்து புஸ்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள ஒரு வாக்குத்தத்த பிரசங்கம். ஏன்னா இன்றைக்கி முதல் வாரமாக இருக்கிறபடினால வாக்குத்தத்த பிரசங்கத்தோடு நாம் இந்த மாதத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு கர்த்தர் என்ன சொல்கிறது, ஒரு எச்சரிப்பின் பிரசங்கம் இல்லாமல் ஒரு ஆறுதல், ஒரு வாக்குத்தத்தம், நம்மளை பலப்படுத்துகிற, நம்ம இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதான ஒரு வாக்குத்தத்த பிரசங்கத்துக்கு போவோமா. ரூத்தின் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுமா. ரூத்து அதற்கு அவன், போவாசு, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் எப்படி இருக்குது, உத்தமமா இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லோரும் அறிவார்கள். 11ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். உனக்கு மகளே, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்ற வார்த்தை சொல்றது பாருங்க. பயங்கர பிரச்சனையில் மாட்டிட்டாங்க அவங்க. நகமி ஃபேமிலி, ஆண் மக்களே இல்லை, அந்த அம்மாவுக்கு மாமனார் இல்லை. நகமி வீட்டுக்காரு, ரூத்துக்கு மாமனார் இறந்துட்டாரு, ரூத்து வீட்டுக்காரும் இல்லை. மோவாப்புலேருந்து திரும்ப இங்கே வந்துட்டாங்க. எருசலேம்னு மோவாப் போனாங்க பாருங்க. மோவாப்புலேருந்து எல்லாம் 3 பேர் இறந்துட்டு பிறகு திரும்ப வராங்க எருசலேமுக்கு, பெத்லகேம் வராங்க, பெத்லகேமுக்கு வராங்க. அப்போ அங்கே வரும்பொழுது வசதிகள் குறைஞ்சி போச்சு, சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லை, கோதுமை பிறக்கி தான் சாப்பிட்ணும். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தாக்கா, கோதுமை அறுக்கிறதுல போயிட்டு அந்த அம்மா பெருக்கின்னு வந்து தான் அது மாவை பண்ணி சாப்பிடுவாங்களாம். அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழலுமை, பயந்து போன ஒரு வாழ்க்கை. அதான் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் 11. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே. கைத்தட்டி கத்திர மையப்படுத்தலாமா எல்லாரும் அமைதியா. எவ்வளவு நல்லா வார்த்தை பாருங்க, பயப்படாதே, உன் வாழ்க்கை கட்டப்படும். பக்கத்துல சொல்லுங்க, உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த முதல் வார்த்தையை பார்க்கிறோம் 10ஆம் வசனத்துல. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 10ஆம் வசனம் பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவ போய் வாழ்க்கைய கெஞ்சிரா, என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு. ராத்திரில கால் கிட்ட போய் விழுந்து கிடக்குறா. திட்டணும் போவாசு, ஆனா ரூத்த ராத்திரில வயலில் போயிட்டு கோதுமை அந்த அறுக்கிற நாட்களில், கோதுமை அந்த இது பண்ணுற நாட்களில் போவாசம் தங்கியிருக்கிறது. இந்த அம்மா போகுது ரூத்து சந்திக்கிறதுக்கு. பகல தெரிஞ்சால் எல்லாரும் போய்ட்டு ராத்திரியில் போகுது பாருங்க. அந்த சம்பவம் பார்த்தா திட்டணும், நீ ராத்திரியில் ஏன் வந்த அப்படின்னு திட்டணும் பாருங்க. ஆனால் அவள் சொல்கிறா, அப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா பண்ணு, தச்சில் உற்சாகமாக இருக்கும். திட்ட வேண்டிய சூழ்நிலை அது. நம்மளாம் ஒரு சின்ன காரியம் பண்ண திட்டுவோம் பாருங்க, கண்டிப்போம், அன்பில் கண்டிப்போம், கோபத்தை கண்டிப்போம், இனிமேட்டு இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்னு கண்டிப்போம். இவர் அது ஒன்றுமே சொல்ல பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை, மகளே சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், மகளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
அந்த சூழ்நிலை யாரும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே நல்ல வார்த்தையை சொல்ல பழகுங்க. ஒரு அமைச்சு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தை சொல்ல பழங்க. நீ சாவு, உன்னை இருக்கிறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன் வியாதினால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீ எதுக்கு தான் இப்படி தொல்லை பண்ணுறியோ அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்லணும்? நீ ஆசீர்வதிக்கப்படுவாயான்னு சொன்னால் அவங்களை அசுகமாக மாறுவார்கள். சுக ஆண்டவர் தருவாரு, பலன் தருவாரு, வசதிகளை கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 11 சொல்றாரு, மகளே நினைப்பனதே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். சாப்பாடு இல்லாத ஒரு பெண்ணுக்குங்க, அப்போ துணி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. சாப்பாடே வாங்கி என்னது பிறக்கி தான் அந்த சொல்கிற கோதுமைலாம் எடுத்துன்னு போய் தான் கீழே விழுற கோதுமை அங்கே எல்லாம் யாருன்னா கொடுத்தா அந்த கோதுமை எடுத்துன்னு போய் தான் சாப்பிட்ணும். அப்போனா வேற காரியங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. அதான் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ என்னெல்லாம் வேண்டியோ, நீ எல்லாரும் விருப்பப்படுறதெல்லாம் உனக்கு செய்கிறேன். ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நம்ம ஆண்டவர் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். விசுவாசம் அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணணும். என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா இருக்கிறதும் போயிடும், இருக்கிற சுகமும் போயிடும், இருக்கிற ஆயுசும் போயிடும், இருக்கிற வசதிகளும் போயிடும். செய்வாருன்ற வாய் ஒன்றுமே இல்லைங்க அந்த அம்மாவுக்கு. அதை சொல்கிறேன், கோதுமை பிறகு சாப்பிட்றான்னா எவ்வளோ வறுமையில் இருப்பாங்க பாருங்கள். நல்லா இருந்த குடும்பம், அந்த மோப போயிட்டு அந்த குடும்பம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. மோப தேசத்துக்கு போய் சில பேர் ஊர் விட்டு போயிடுவாங்க பாருங்கள். அந்த செட்டாபாத்து போயிடுங்க. சரி, நல்ல ஊர், நல்ல வேலையை, நல்ல ஆராதனையை, சபையை விட்டுருவாங்க பாருங்க. நல்ல படிப்பை விட்டுருவாங்க. அதெல்லாம் விடக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. ஒரு அம்மை சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. ஆனால் அவள் சொல்கிற வார்த்தை, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆனோட கேட்கணுங்க. இந்த வார்த்தை நம்ம படிக்கணுங்க, எழுதுனுங்க, கோட் போட்டு வைங்க பைபிளில். உட்காந்து கேளுங்க, உனக்கு என்ன இல்லை கேட்கணுங்க ஆண்டவர்கிட்ட. இவளுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையை போய் கேட்குறா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு, உன் போர்வை என் மேல போத்து, என்னை உன் மனைவியை ஏத்துக்கொண்டு போய் கேட்கும் பொழுது, மகளே நீ போ, இந்த கோதுமை போடுறாங்க, போ, ஊர் மக்களை கூப்பிடுறேன், நான் பேசுறேன், உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், போ, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஒரு விதவைங்க, ஒரு விதவை புறஜாதி பெண்ணுக்கு ஆண்டவர் இரக்கத்தை காட்டுகிறார். நம்மளை காட்ட மாட்டாரா? கை உயர்த்தி இப்படி சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம் நம்ம காட்ட மாட்டாரா? உனக்கு செய்வேன். 1 பேதுருல 2 பேதுருல பேதுரு இப்படி சொல்றாரு. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் 2 பேதுரு 1, 3, 4 வாசிங்க. அதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பத பிரசங்க தலைப்பு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், பாருங்க, ஜீவன் உயிர் வாழ்றதுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், பாருங்க, வேண்டிய யாவற்றையும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுனாக்கா, ஜீவனா, ஜீவனா லைஃப் ஸ்டைல், துணி, வசதிகள், காரு, வீடு, பேங்க்ல கொஞ்சம் பேலன்ஸ், மதிப்பா போகிறதுக்கு உனக்கு சில நகைக, நல்ல ஆடைகள், என்னவா ஜீவனுக்கு, வாங்க, ஜீவனுக்கு, ஜீவனுக்கும். 2வது என்னவா, தேவ பக்திக்கு, பரிசுத்தம், சமாதானம், தாழ்மை, உண்மை, அன்பு, இதெல்லாம் தரான். ரெண்டு சேனல் பாருங்க. ஒன்னு என்னங்க, ஜீவன், லைஃப், லிவிங்க்கு, நீ வாழ்றதுக்கு தேவையான வசதிகள். 2வது எதுக்கா, பக்திக்கு. பக்தி என்ன சொல் பார்க்கலாம், ஜெபம் பண்றதுக்கு பலன், ஆலயத்துக்கு வர்றதுக்கு பலன், அல்லேலூயா, பரிசுத்தமா வாழ்றதுக்கு பலன். ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அல்லேலூயா. பக்தியா இருப்பதற்கு பலன். வாசிங்கம்மா. வேண்டிய யாவற்றையும் தந்தருளுதும் என்ற தந்தார் என்று சொல்ல விசுவாசிக்கலாமா? கர்த்தரை கர்த்தரை மையப்படுத்தும் வார்த்தைக்கு தருகிறாராம். தந்தருமின்றி வாசிங்க, இச்சைனாலும் கேட்டுக்கு
அடுத்து மூணாவது தப்ப வைக்கிறாராம். உலகத்துல கேட்டுக்கு, பாவ பழக்கத்துக்கு தப்புனுங்க, கேட்டுக்கு பாவ தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்னன்னாக்கா, நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நம்ம பக்திக்கு. பாருங்க, சபை திருவிருந்து உங்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் யார் கொடுப்பா? அல்லேலூயா. திருந்தெடுக்கும் பொழுது மறுரூபாக்கப்படுற இயேசு வருகையில் இதெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. பக்திக்கு பைபிள் பிரசங்கம், ஜெபங்கள், பாட்டு, இசைகள் இதெல்லாம் நம்முடைய பக்திக்கு உண்டாக்குறதான விசுவாசங்கள். வராம சொல்லுவோமா? இதெல்லாம் அவன் தரான். ஒன்று ஜீவனுக்கு, ஜீவனை சொல்லுங்க, துணி வசதிங்க எல்லாம் செய்யறாரு. இல்லை நீங்க வாங்கினது வந்து இப்போ கார்ல வந்துருப்பீங்க பாருங்க, எல்லாம் எல்லாம் யார் கொடுத்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து பக்தி, இதெல்லாம் கொடுத்து நம்மளை தப்பிக்க வைக்கிறான். என்ன பண்றான் அவரு? 4 வசனம், நம்மள பாவத்துக்கு, பிசாசின் கிரிக்கு தப்பிக்க வைக்கிறான். ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு தப்பிக்கிற ஒரு தேவன். கரலை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? அதான் ரூத் புஸ்தகத்து வரவும். இப்போ ரூத் புஸ்தகத்தில் அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. இப்பொழுது மகளே பயப்படாது, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இந்த டெஃபினேஷனுக்கு பைபிள்ல 1 பேதுரு 2 சம்பவம் இருக்குது பாருங்க. 3 காரியம். ஒண்ணு என்ன பண்ணா? ஜீவனுக்கு, அடுத்து பக்திக்கு, மூணாவது என்ன பண்ணா? தப்பி வைக்கிறாராம். அதையும் சொல்லப்படுகிறது, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இந்த 2 வசனத்துல ஒரு பிரசங்க தலைப்பு பார்த்தோம். 3 காரியத்தை பார்க்கலாம், சுருக்கமா பார்ப்போம். கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் பார்ப்போம். இந்த 3 பாயிண்ட் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். இதில் 10 வசனம் வசிங்க. 10 வசனம் இது இங்கே கை விட்டு இங்கே வச்சுக்கோங்க, எப்பவுமே வாசிக்கலாம். அதற்கு அவன், மகளே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான. போதுங்க, இங்கே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னன்னாக்கா டிவி வரலங்க. வறுமையில் உண்மை எழுதிங்க. வறுமையில் உண்மை. வறுமைங்க, கோதுமைக்கே வறுமை இல்லை, வழி இல்லை, ஆனால் உண்மையாக இருக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுங்க? வறுமையில் உண்மை. என்ன சொல்ற 10 வசனத்தில்? நீ வாலிபல் பின்னாடி போலியா, பாவத்துக்கு நீ போல. ஒரு இளம் பெண், இள வயது பெண், ஒரு மனுஷன் சொல்ற அப்படி, நீ பாவ வழியில போல. நீ உன் கணவர் இல்ல இருந்தாலும் எப்படி இருக்கிற? உண்மையா இருக்கிற. ஒரு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. நீ கணவன் இருக்கும் பொழுதே தவறுகள், மனைவி இருக்கும் பொழுதே தவறுகள், மைண்டு மாறுது, இச்சைகள் உண்டாகிறது, குடும்பத்தில் சந்தேக மாதிரி நடக்கிற மாதிரி பேசுறது. என் மனைவி சந்தேகப்படுறானாக்க, ஏன் அப்படி நடக்கிற? ஏன் அப்படிப்பட்ட ஃபோனில் அட்டன் பண்ணுறீங்க? ஏன் அப்படிப்பட்ட செயல்கள் தெரிது மாறுது? மாறாமல் சந்தேகப்பட மாட்டாங்களே. சந்தேகம்னா சந்தேகப்படுற மாதிரி ஏன் அப்படி ஸ்டைல் மாறுது? கணவன் கேட்குறானா ஏன் அந்த அளவுக்கு பேச்சு மாறுது? மாற்றிக்கணும். உடனே சண்டை போடக்கூடாது. நான் உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், உடனே டைவர்ஸ் பண்ணுறேன். சரிங்க, உங்களுக்கு அப்படி பிடிக்கலையா? மாற்றிக்கிறாங்க. இப்படி இல்லைங்க, ஜெபம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. நீ சொல்லுது வாசி 10 வசனம் வாசிக்குமா? அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான வாலிபரின் பின்னே போகல. நீ இவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கரலை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? ஒரு தூய்மையான வாழ்க்கைங்க. அழகுள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் வாரத்தில் நீங்க ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டியது, தூய்மையான வாழ்க்கைக்கு எப்பவுமே அர்ப்பணிச்சு பழகுங்க. வராம சொல்லுவோமா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அனுபவிக்கிறதுக்கு வசதிக்குன்னு சொல்லி அனுபவிக்காத, பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு பேசாத. விடிய காலில் யாரும் பார்க்கலன்னு நீ பேசுற, ஆனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
விடிய காலை நீ எப்படி பேசுகிற, உன் ஸ்டைல் என்ன, விடிய காலில் என்ன மாதிரிலாம் நீ ஆக்டிங் பண்ணுற, என்னென்ன பொய் சொல்லி பேசுகிற, எல்லாம் யார் பார்க்குறது? கர்த்தர் பார்க்குறாரு. இந்த வார்த்தையை இந்த பிள்ளைக்கு சொல்கிறாருனாக்கா கர்த்தர் மூலியமா போவாஸுக்கு வந்த ஒரு வார்த்தை. கரலத்திரி கர்த்தரை மையப்படுத்தும், சும்மா சொல்லலை. இன்னைக்கு பாவ வழியை உசாரா பாருங்க. பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ கத்துக்கணும். அவ சொல்றா, நீ போலாம், நீ சம்பாதிக்கலாம், எப்படின்னா வாழலாம். பைபிள் அநேகர் இருந்தாங்க தெரியுங்களா? எப்படின்னா வாழலாம் நீ. ஆனா நீ அப்படி வாழல. நீ உண்மையா வாழ்ற. ஊர்க்காரர் பார்ப்பாங்க, நம்ம தெரியும் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் எங்கேயோ பார்ப்பாங்க. ராமே சொல்லுவோமா? எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க. நீ ஹோட்டலுக்கு யாருக்கு கூட்டின்னு போற, யாரை வண்டியில் உட்காரச்சின்னு போற, நீ எந்த தியேட்டருக்கு போற, எந்த சாராய கடைக்கு போற, எந்த சந்தில் நீ புகை விடுற, எங்கே வெத்தலாபாக்கு போடுற, எங்கே கெட்ட வார்த்தை பேசுகிற, எங்கே டபுள் மீனிங்கில் பேசுகிற, மனுஷருக்கு தெரியாது, கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சொல்ல பாருங்க, நீ என்ன பண்ணலையா, பின்னாடி போகலையா, போகலாம், அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அது வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை சொல்லப்படுகிறது. நீங்க என்ன பண்ணலையா? வாசிங்க வசனம், மகளே வாசிங்க. ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான போகாததுனால். அந்த வேர்டு நல்லா பார்த்துக்குங்க. யார் சொல்றது? ஒரு மனுஷன், அந்த ஊரில் இருக்கிற மனுஷன் ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறா. அப்படி அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறா. அப்படி அந்த பொண்ணு யார், என்ன, எப்படி ஒழுக்கமாகதா, உண்மையாக இருக்கதானே. வாலி பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது ஒழுக்கமாக பக்தியாக வந்துடணும், பரிசுத்தமாய் வந்துடணும். திருமணம் ஆகும் பொழுது அப்புறமா சொல்லுவாங்க, அப்போ நீங்களே வருத்தப்பட்டுக்குவீங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டோமேனு. அதுதான் பைபிள் நம்மளுக்கு முன்னாடியே போதிக்குதுங்க. நீ முன்னாடி அழக்கூடாது, நீ முன்னாடி வேதனைப்படக்கூடாது. பைபிள் முன்னாடி நம்மளுக்கு எடுத்து காட்டுது. நம்ம என்ன பண்றோம்? கசந்துக்கிறோம், என்ன பண்றோம்? மாற மாட்டுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுங்க பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணலாம், வறுமையிலும் உண்மையா இருந்த வறுமைங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் மாமியார் சொல்ற, போய் கோதுமை எடுத்துன்னு வா, கோதுமை பொறுக்கிட்டு வான்னு. அந்த வயலில் போய் கோதுமை பொறுக்கிட்டு வந்து, கோதுமை பொறுக்கிற சாதாரண விஷயம் இல்லை. பழங்களை பொறுக்கலாம். என்ன பொறுக்கலாம்? பழங்களை எடுக்கலாங்க, கோதுமை எடுக்க முடியாது. ஆனால் எடுத்துட்டு போகிறாங்க. ரெண்டாவது பார்க்கும் பொழுது குணத்தை மேம்படுத்துவது. ஏதாச்சும் பார்க்கலாம், குணத்தை மேம்படுத்துவது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்குங்க, ஆன்லைனில் அது வருது, டிவி வருதா? ஆன்லைனில் போடுங்க. இங்கே டிவி கரண்ட் இல்லாதனால டிஸ்பிளே வேலை செய்யலை. குணத்தை மேம்படுத்துவது. நம்ம குணத்தை, கேரக்டரை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும். டெவலப்பிங் ஆஃப் கேரக்டர். 10 வசனம் வாசிமா. இதுதான் பிரசங்க பாயிண்ட்டுக்கு. அதற்கு அவன், மகளே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம். முந்தின குணம், பிந்தின குணம் எல்லாம் சொல்லுங்க. முந்தின குணம், பிந்தின எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிந்தின குணம், முந்தின குணம் சொல்லுங்க. பிந்தின குணம் சொல்லுங்க. முந்தின குணம், பிந்தின குணம் சொல்ற பாருங்க. முந்தின குணத்தை பார்க்கலாம், பிந்தின குணம் எப்படிதா? நற்குணமா இருக்குது, உத்தமமா இருக்குது. அப்போ கேரக்டர் பாருங்க மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படும் பொழுது எவ்வளோ உண்மை, எவ்வளோ பக்தி, எவ்வளோ பரிசுத்தம், எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ அன்பா இருப்போம். போக போக பொய்யா பேசுவாங்க பாருங்க. பொய் அடாவடி பேசுறது, உல்டா பல்ட்டா பேசுவாங்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்குவாங்க. நான் இல்லை சொல்லன்னு வாங்க சொல்லுவாங்க, ரெக்கார்டிங் பண்ணிக்குவாங்க ஃபோனில். அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். யாரோ ஒருத்தர் போனால் ஃபோன் பண்ணால் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறது. அவங்க இல்லை, அவங்க பற்றி மேட்டர் போட்டு காட்டுறது. பாருங்கள் இப்படி பேசிக்கிறேன் பாருங்கள், ப்ரூஃப் பாருங்கன்னு. நம்பி பேசுகிறாங்க உங்கள் ஃபோனில், உங்கள்கிட்ட ஒருத்தர் நம்பி பேசுகிறாங்க, நம்பி விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் ரெக்கார்டிங் பண்ணுறது. டிவி ஆன் பண்ணுங்கப்பா, கரண்ட் வந்துச்சு. நம்பி பேசுகிறான் பாருங்கள் ஃபோனில் ஒருத்தர் உங்ககிட்ட. ஆனால் அவர் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே போட்டு காட்டுறது. நீ இப்படி பேசுன பாரு, நீ இப்படி பேசுறது ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறேன் பாரு.
அதெல்லாம் எவ்வளோ கெட்ட குணம் தெரியுமா? எவ்வளோ கெட்ட குணம். வாசிங்க, இப்போ புரியும் பாருங்க. வாசிங்க 10 வசனம். மகளே ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்திய நற்குணம். பிந்திய நற்குணம் குணம் மாத்திக்கணும். கல்யாணம் ஆகும் பொழுது அன்பு செலுத்துவாங்க பாருங்க மனைவிய. எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு பொண்ணுமா, நீ கர்த்தர் கொடுத்த ஒரு பொண்ணுமா, நீ தாம்மா எனக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றத்தை உண்டாக்குற. 3 வருஷம் 4 வருஷம் கேள்வி அதை ஆகிட்டு பிறகு அந்த பொண்ணு கேள்வி கேட்காம பாருங்க. சில கேள்விங்க அடிக்க போவாங்க, அடிப்பா அப்படி. குழந்தைங்க கேட்டால் சொல்லுவாங்க பாருங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு. குழந்தைங்க கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாரம், செகண்ட் வாரம், ஃபஸ்ட்டு மாதம், செகண்ட் மந்த்து, ஃபஸ்ட் இயர்லாம் அடிச்சு அவன் மனைவிய அடிச்சிங்களா பிரதர்ஸ்? எப்படி நடத்துனீங்க? எவ்வளோ பாசம். சீக்கிரம் வர்றது நான் வீட்டுக்கு கூடியே இருக்கிறது என்ன. ஆனால் பிந்திர குணம் என்ன ஆயிடுச்சு இப்போ? இன்னும் அதிகம் மாறணும் சொல்லுங்கம்மா. ஆனால் என்ன ஆயிடுச்சு? மிருக குணம் ஆகிட்டோம். என்ன ஆகிட்டோம்? அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, செல்போனை எடுத்து விசிறடிக்கிறது, தட்டை தூக்கி அடிக்கிறது. குணம் டெவலப்மெண்ட் ஆகலையே, கெட்டு போச்சு குணம். மனைவி பார்த்தா எரிச்சல், வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, உன்னை பார்த்தாவே பிடிக்கல. ஏன்? பிசாசு உள்ள ஏதிருங்குது. வாசிங்க, இப்போ புரியும் பாருங்க. மறுபடியும் வசந்த வாசிக்கணும். வாசிங்க. மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் மாத்தணும். குணத்தை மாத்தணுங்க. ஒரு வருஷத்துல நீ எப்படி இருந்த திருமணம் ஆன பிறகு? நீ நரசன் எடுத்து 1 வருஷம் சர்ச்சில் எப்படி இருந்த? டைமுக்கு வர்றது, பைபிள் படிக்கிறது, தசனபாகங்களை கொடுக்கறது, ஊழியத்தை செய்யறது. ஆனா 2வது வருஷத்துல சர்ச்சுக்கு டைம் வர்றதில்ல, சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதில்ல, மீட்டிங் வர்றதில்ல. உன் குணம் ஆண்டவர்கிட்டயே என்ன பண்ற மாத்திட்டுமே. ஐயோ பயந்து போயிடணும் சர்ச்சுக்கு. இந்த ஞானஸ்நானத்தில் புதுசுல இருந்த அன்பு விசுவாசம் இப்ப இருக்குதா? இல்லையே. பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 12:1 வாசிங்க. 12:1 நீதிமொழிகள். கை வச்சுங்க, பிரசங்க வசனம் அது பாருங்க. மேலே படுங்க பாருங்க. குணத்தை மேம்படுத்துவது பாருங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை பாருங்க. இப்ப பிரசங்கம் பண்ற பாருங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் குணம் மிருகம் ஆயிடுச்சு. மிருக குணம் கோடு போட்டுங்க. என்ன குணம் அது? மிருக குணம். முந்தின குணம் நல்ல குணமா இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு? குணம் மிருக குணமா மாறிடுச்சு. ரஃப் அண்ட் டஃப், இரும்பு கை வச்சு அடிக்கிறது, கோவப்படுறது, அன்பு இல்ல, பாசம் இல்ல, கேட்டா வாய் பேசுது. என்ன ஆயிடுச்சு? மிருக குணம். அதான் பைபிள் சொல்லுது. என்ன வாசிங்க, குணத்தை மேம்படுத்து. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்குள்ள வந்து பாருங்க, என்ன குணம் சொல்லிச்சு தெரியுமா? உன் தேவன் என் தேவன், உன் ஜீவன் என் ஜீவன், உன் ஊரு நீ எங்க சாவுறியோ அங்க சாவுறேன். அப்ப உன் தேவன் தான் என் தேவன் சொன்ன பொண்ணு அதுக்கப்புறம் கூட உண்மையா இருந்துச்சாங்க. கைத்தறி கத்திர மையப்படுத்த அதுக்கப்புறம் உண்மையா இருந்துச்சான். ஊரை விட்டு ஓடல, மாமியார் விட்டு ஓடல, அந்த சபையை விட்டு ஓடல, தேசத்தை விட்டு ஓடல, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஓடல. அது சொல்ற, முந்தினது பார்த்தேன், பிந்தினது பாக்குற. நீ எப்படி இருக்கிற? நீ ஒத்துமா இருக்கிற, நீ மிருகமா மாறல. மிருகமா மாறிடாதீங்க, உங்கள்கிட்ட யாரும் வாழ முடியாது. ஏன் நீங்க சீக்கிரம் செத்து போதுங்க மனைவிங்க? ஏன் புருஷன் சீக்கிரம் செத்து போறான்? குணம் சரியில்லை, கத்துறது எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டைங்க. எபேசியர் 4:31 வாசிங்க. நம்ம குணத்தை பத்தி அங்க சொல்ற பாருங்க. எபேசியர் 4:31. எபேசியன்ஸ் வாசிங்க.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் துர்க்குணம், கெட்ட குணம். துர்க்குணம்னா கெட்ட குணம். அட்ஜஸ்ட் பண்றது இல்ல, சகிக்கிறது இல்ல, அன்பு செலுத்துறது இல்ல. துர்க்குணம், கெட்ட குணம். கோபத்தினால வர்றது, மூர்க்கத்தினால வர்றது, கசப்புனால வர்றது. துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஏன் நம்ம கடல கோப்பா கலகா தூசணೆ தூரம் ಮಾಡಿರಿ. இந்த துர்க்குணத்தை, கெட்ட குணம் வந்துடும் நமக்குள்ள. அதுதான் பைபிள் போதிக்குது. தள்ளு, நீக்கி போடு. 1 பேதுரு சொல்லுகிறது 2:18 இதெல்லாம் எவ்வளவு கட்டளையே பைபிள் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:18 வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமானங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமா. என்ன குணமா? முரட்டு குணங்க நீ கீழ்ப்படினுமா. என் புருஷன் திட்டுறான், அடிக்கிறான், ஒரு மாதிரி பண்றான், முரட்டு குணமா தான் இருப்பான், அவனுக்கே நீ கீழ்ப்படினுமா. உங்க எஜமா, உங்க வேலைக்கார ஓனர், வாயா உக்காரையா அப்படின்னு போது அவர் சரிங்க சார்னு சொல்லணும். அப்பதான் வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அப்பதான் ப்ரொமோஷன் கிடைக்கும். முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கம்பல் வேலை செய்வாங்க. வாங்க சார், உக்காருங்க சார், காப்பி குடிங்க சார் அப்படி சொல்லுவாரு. ஓ வாயா ரெடியா, முரட்டு குணமா தான் இருப்பாரு பாருங்க. ஆனால் என்ன சார் இப்படி திட்டுறீங்க, என்ன சார் இப்படி பேசுறீங்க, நான் வரமாட்டேன்னு போனால் எந்த கம்பெனியில் தான் வேலை கிடைக்கும்? என்னப்பா, எந்த கம்பெனியில் வேலை கிடைக்காது. போய்க்கிறது வேலைக்கு, ஹலோ போயிருக்கிறது ஓனர் மாதிரி நிற்கக்கூடாதுங்க. வேலைக்கு போனால் வேலை செய்யணும். அவங்க முரட்டு குணமாக இருப்பாங்க. வாசிங்க வசனம், இப்போ புரியுமா இருக்கு, வாசிமா. வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமானங்களுக்கு வாசிங்க. அடுத்து நல்லவர்களுக்கும் சாத்த குணங்களுக்கு மாத்திரம் பாருங்க. இவங்க நல்லவங்க, இவங்ககிட்ட தான் அடிக்க போவாங்க. அவங்க ரஃபா இருந்தா ரஃபா காட்டுவாங்க, அப்படி காட்டக்கூடாது பைபிள் சொல்லுது. வாசிங்க. முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கை தட்டலாமே இந்த வசனத்துக்கு. முரட்டு குணமா கூட நம்ம கீழ்படினுங்க. உங்க அண்ணன் முரட்டதமா பேசுவோம், அப்படி சரிம்மா சரிண்ணா போனா அப்படின்னும். அதான் ரிலேஷன்ஷிப் ஏன் சில பேர்கிட்ட இல்லை தெரியுமா? அவங்க முரட்டு கண்ணத்தை பார்த்துட்டு விட்டுறது. அவங்களுக்கும் நம்ம கீழ்ப்படினுங்க. சரிங்க, அவங்கள எப்படி மாற்ற முடியும்? பைபிள் சொல்லுது, நீ அவங்கள மாத்துறதுக்காகவே நீ கீழ்ப்படி. கைத்தட்டு கத்திர மையப்படலாமா? அவங்கள மாத்து நீ. அதான் என்ன சொல்றது, வாசிங்க. குணத்தை மேம்படுத்துது. இன்னும் நம்மளும் முரட்டா மாறுறது, நம்மளும் ரஃப் அண்ட் டஃபா மாறுறது இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 13:4 வாசிங்க. இதுக்கு குணத்தை மேம்படுத்தணும் வசனங்கள். குணத்தை, நம்முடைய கேரக்டரை வந்து மேம்படுத்திக்கணும். இன்னைக்கு வசனத்தை கேட்டீங்க, இது மேலே உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க, வீட்டில் சண்டை போடாதீங்க, அன்பாக இருங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 13:4. அன்பு சாந்தம் தயவுள்ளது, புகழாது இராது, சேது தற்பொழுவை நாடாது, சினம் அடையாது. அன்பு இருந்தாக்கா நம்ம பண்பு மாறுங்க. அன்பு இல்லைன்னா பண்பு மாறாது. அன்பு கொண்டு வந்தா பண்பு கண்டிப்பா மாறும். அதான் சொல்றாரு. வாசிங்க, அந்த வசந்த முடிக்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் முடிக்கலாம். 2:3 வாசி. ரூத் 3:10. அதற்கு மகளே ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரிதரும் போகாததினால் முந்தைய நற்குணத்தை பார்க்கலும் பிந்தைய நற்குணம். பாத்தீங்களா, உன் குணம் நல்லா இருக்குது. முந்த காலம் நீ விசுவாசமாக்குற, முந்த காலம் நீ அன்பாக்குற, முந்த காலம் நீ பரிசுத்தமாக்குற, முந்த காலம் நீ ஒழுக்கமாக்குற, முந்த காலம் நீ என்ன பண்ற, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ற. ஒரு பழமொழி சொல்லலாம், போக போக மாமி இல்லவா எதோ போகா. மிருகம் மாத்தா கழுதன்றது மிருகம். நம்ம குணம் மிருகமா மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாமா உட்காருமா சாப்பிடுமா உன்னை பார்த்துக்கலாமா அப்படின்னு வாங்க. அவமா 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க பாருங்க, அடிப்பாங்க பாருங்க. அதான் பழமொழி சொல்றாங்க உலகத்துல. அப்படி இல்லைங்க, நம்ம எப்பயுமே உண்மை உள்ளவளா இருக்க, எப்பயுமே சாந்தம் உள்ளவர்களாக்க, அன்புள்ளவர்களா இருக்க. சொல்ல உன் குணம் நல்லா இருக்குதும்மா, நீ முந்தி காட்டில் இப்போ நல்லா இருக்கிறம்மா சொல்லணும்.
என்னை கல்யாண புதுசில் நீங்கள் நேசித்து பாருங்கள், அது காட்டிலும் இப்போ அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். என்னப்பா டென்ஷன் ஆகுது உன்னை பார்த்தா இல்லை? நீங்களும் கீழ்ப்படியை கற்றுக்கணும். அல்லேலூயா. மூணாவது பார்க்குறோம், உத்தமமான குணம். குணத்தை மேம்படுத்துறது. அடுத்து என்ன மாறுது? குணம் உத்தமமா. வாசிங்க 10 வாசிங்க, அதே 3:10. மகளே ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உத்தமம். கைதரலாமா? உத்தமமா இருக்கிறது. அதான் உத்தம குணம். உத்தமமா இருக்கிறது. உன் கணவர் மோசமாக ரஃபாட்டாக, மனைவி ரஃபா இருக்குதோ, ஆனால் நீ உத்தமமாக இருந்துக்கோ. அப்போ தான் நீ பரலத்துக்கு போக முடியும். ராம சொல்லுவோம்மா, அவங்கள பார்த்து நீ உன் கேரக்டரை மாற்றிக்காத. அவங்க சரியில்லைன்னு அவங்க தகுந்த மாதிரி சரியில்லாமல் போகாதீங்க. உன் கேரக்டரை எந்த காரணத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. ராம சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மையாக அது வாழ்றது. பெண்கள் கூட சங்கீத நீதிமொழி 31:4 வாசி, 31:29 வாசிங்க. பெண்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. 31:29 வாசிங்க நீதிமொழிகளில். சாலமோன் எழுதுற அப்படி. நீதிமொழிகள் 29:31-29. அநேக பெண்கள் குணசாலியா இருக்கிறாங்களா? உத்தமமான குணம். குணசாலினா உத்தமமான குணம் இருந்தது உண்டு. நீயோ கைதட்டலாமா? நீயோ அவைகளில் அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவன் என்று புருஷன் உன்னை புகழணும். எல்லா பெண்கள் காட்டலாம் நீ பெஸ்ட்டுமா, உன் அன்பு பெருசுமா, உன்னுடைய தாழ்மை இருக்குது பாருமா, உன்னுடைய பரிசுத்தம் இருக்குது பாருங்க, உன் வாய் இருக்குது பாரு, பூட் பொட்டி வச்சிருக்கிறம்மா. என்ன பிரதர்ஸ், உன் வாய் எப்படி இருக்குது? இதான் பேசுமா, வாய் திறந்து அப்படி கேட்கணும். யாப்பா அப்படி கேட்கணும். பேசுமா, ஏதாவது 2 வார்த்தை சொல்லுமா. நீ சொன்னா நான் போறோம்மா. பேசுறது ஏகப்பட்ட வார்த்தை இருக்கும் பாருங்க. ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசுறது. கேரக்டர் பில்ட் பண்ண முடியாது. சாலமோனு அரண்மனையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்தாங்களாம். எத்தனை பெண்ணெல்லாம்? சும்மா எழுதுன வார்த்தை. இப்போ சபையில் கூட 100 பேர் 150 பெண்கள் இருக்கிறாங்க நம்ம சபையில். பாரு, இப்போ பாருங்க 70-80 பேர் இருக்கீங்க. செகண்ட் சர்வீஸ்க்கு இருக்கிறாங்க. ஒசூர் கணக்கு அது எங்கே போயிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் இல்லையா? அப்போ எப்படி இவங்க யார் அன்பாக்குறாங்க, யார் வாய் பேசுகிறாங்க, யார் சண்டை போடுறாங்க? அப்போ சாலமோன் பாருங்க எவ்வளோ பெண்கள் அரண்மனையில் இருக்கிறாங்க பாருங்க. அவர் தெரிஞ்ச அந்த வசனம் வாசிங்க. போ வாசிங்க. அநேக பெண்கள் இருந்தது உண்டு, நீயோ அவர்களில் எல்லோருக்கும் மேற்பட்ட அவளை புகழுகிறான். புகழ்லங்க உன் புருஷன். ஒரு கை தட்ட மாட்டேங்கிறீங்களா பெருத்தாங்க சகோதரிகள? புகழணும். உனக்கு ஒரு வியாதினா உடனே உனக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கி போகணும். அந்த அளவுக்கு நடந்துக்கணும். நீ இந்த மாத்திரை மெடிக்கல் வேணும், இந்த சாப்பிடு, அப்படி தூக்கி சொல்லக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் நீ இன்னும் மாறணும், இன்னும் அன்புக்கு மாற்றிக்கணும், இன்னும் கேரக்டரை மாற்றிக்கணும். உனக்கு சுடு தண்ணி கூட வச்சு தரணும் உன் புருஷன், நீ மாற்றிக்கணும். மாத்திரை கூட சுடு தண்ணி வச்சு தரணும், தண்ணி பாட்டில் வச்சு இந்தா குடி அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் நீ குடும்பத்துக்கு உழைக்கலைன்னு அர்த்தம். அவன் உடம்பு சரி வந்துச்சுன்னா, ஐயோ என் மனைவி இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ என் மனைவி ஆச்சே, உடம்பு சரியாயிடுச்சே, எப்பவுமே இருந்தது இல்லையே, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் ஓடணும். இப்படிலாம் நான் பார்த்தது இல்லையே, எங்கே காட்டலாம், என்ன பண்ணலாம், ஜெபிக்கணும். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ண. அப்படியா? அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிள் அநேகர் புருஷர்கள் தன் மனைவிக்காக மன்றாடிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. உன் புருஷனுக்காக முட்டி போட்டு ஜெபிக்கணும்.
என்ன இப்படி மாறணும். அடுத்து வாசிங்க. சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, 30 அழகும் வீணு. ஓவர் அழகுப்படுத்தின்னு ஓவர் இது பண்ணிக்கின்னு சண்டை போட்டு காசு வாங்கி உட்காந்துக்கிறது, முடியை கட் பண்ணு, தோலெல்லாம் உரி, என்னென்ன பண்றியோ பண்ணு. உனக்கு அழகு தேவைத்தான். உன் கணவன் புகழ்ந்தால் போதும். வராம சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படும். அடுத்த வாசி 30 வாசிங்க. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கள் வாசல் அவளை கைதரலாமா புகழ கடவது. புகழ்னுங்க, புகழணும். ஹல்லேலூயா. கல்ல நான் ரெடி பண்ணி வச்சுட்டா கூட பாஸ்டம்மா டேபு பைபிளு டேனு தூரம் வண்டியில் போய் வைப்பாங்க. வண்டி துடைச்சிட்டு வாங்க, அந்த சீட்டை ஒயிட் பேண்ட்டு போயிட்டு அழுக்காயிடுமே, டோர் திறந்து வைக்கிறது, அதெல்லாம் இன்னும் செய்கிறாங்க. பஸ் சர்வீஸுக்கு ஆயத்தப்படுத்த ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் நீ படுத்துனே இருக்கக்கூடாது. இப்போ கூட கேளுங்க, இப்போ எங்கள் பசங்க 2 பேருக்காரங்க பாருங்க. நான் ஏஞ்சிக்கிறதுக்கு ஏஞ்சி சொன்னால் அவங்களே ஏஞ்சிக்குவாங்க, படுத்துனே இருக்க மாட்டாங்க. அவர் ஏஞ்சி சச்சி போட்டோம் வரட்டும், அப்போ நம்ம ஏஞ்சி போகலாம். அப்போலாம் இந்த எப்படி உங்களாம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் வேணாம் சொன்னால் கேட்குறது. ரெஸ்ட் எடுமா, நீ 2 சர்வீஸ் போகணும், 2 சர்வீஸ் உனக்கு இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. எனக்கு வேலை கொஞ்சம் குறைப்பாங்க பாருங்கள், என் டைம் சர்ச்சுக்கு வரணும் பாருங்கள். அப்போ நீ கொஞ்சம் இதாகிடுச்சு, மேரிச்சு 10 மணி வந்துட்டாங்க. இல்லை சிஸ்டர், அவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு என்னோட ஸ்பீடாகிறாங்க பாரு மேரி சிஸ்டர். அந்த அம்மா பேர் என்னம்மா, அவங்க அண்ணாலம்மா 2 மணி வந்துட்டாங்க. கொஞ்சம் வேலை குறைப்பாங்க, சீக்கிரம் போகணும் சர்ச்சுக்கு, அப்போ டைம் போவாருன்னு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இது மாதிரிலாம் இருக்கணுங்க. அவர் வேலைக்கு போட்டோம், ஏதாவது போய் இட்லி சாப்பிட்டோம் ரோட்டில், அப்படிலாம் விட்டுட்டா வச்சுக்க, நீ உன் புருஷனை பார்க்க முடியாது. இஷ்டத்துக்கு விட்டாக்கா நீ தியாகம் பண்ணி வாழும் மூலத்தை நீ புகழப்படுவாய். கை தட்டு மாட்டுக்கிறீங்களே, நீ தியாகம் பண்ணி வாழு. வாசிங்க. 1 பேதுரு 3:4. அலையாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு குணமே. வாசிமா வசனம் 1 பேதுரு 3:4. அலையாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம் இருக்கு. அதே தேவனுடைய பார்வையிலே அன்பு, சாந்தம், ஜபம். ஜபத்து ஃபர்ஸ்ட் ஓடி வரணும். நீ பைபிள் தூக்கி அப்பதான் உங்க புருஷன் மாறுவா. அப்படி வெள்ளிக்கிழமை புருஷன் வேலைக்கு போயிட்டா டிவி உட்காந்து பார்த்துங்கிறது. அவர் ஃபோன் பண்ணாக்கா, எங்க நான் சர்ச்சில் இருக்கிறேன்னு சொன்னா அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போ ஃபோன் பண்ணாங்க, நான் சர்ச்சுக்கு வந்தாங்க ஜபம் பண்ணுறதுக்கு. ஐயோ என் மனைவி ஜபிக்கிறா அப்படின்னு பயப்படுவா. இல்லைங்க, அது சினிமா பார்த்துனுக்குது. அவங்க ரோடில் உட்காந்துனுக்கோம், அது யார் வீட்டுக்கு போச்சுன்னு தெரில. சர்ச்சுக்கு போனாக்கா உனக்கு மரியாதை இருக்குதுங்க. சர்ச்சுக்கு போச்சுன்னா உன் மனைவி, என் மனைவி சர்ச்சுக்கு போனாங்கன்னு ஒரு மரியாதை உனக்கு கிடைக்கும் தெரியுமா? நீ பக்கத்தில் ஐயோ அவங்க வீட்டில் உட்காந்துங்க குடும்பம் நாசமாக போச்சுங்க. ஏன் சொல்லித்தரேன் கேட்டுக்கோ. சர்ச்சில் உட்காந்து அவன் கணவனுக்கு பயப்படுவான். என்ன ஆமே கை தட்டி சொல்ல பண்ணுங்களா, சொல்லுமா ஆமேன் ஆமேன்னு சொல்லணும். என்னம்மா அவருக்கு நம்பிக்கை வரும், அன்பு வரும். பக்கத்து வீட்டில் போன நம்பிக்கை போயிடும் பாருங்க. ஏன் பக்கத்து வீட்டிலே போறா? சர்ச்சு போன நம்பிக்கை வரும். ராமன் சொல்லுங்க. வாசிங்க. கலாத்தியர் 5:22 முடிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியில வருது பாருங்க. ஆவியின் கனியோ அந்த அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணங்க. நல்ல குணங்க, நற்குணம், நல்ல குணம். பைபிள் முடிட்ட டைம் ஆயிடுச்சு. நல்ல குணம், அதான் சொல்ல பார்க்குறோம். உத்தமமான குணம், நல்ல குணத்தை நாம் டெவலப்மெண்ட் பண்ணணும். பைபிள் படித்து படித்து படித்து. ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயு 6:18 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:18-19. நன்மை செய்யவும் நற்கிரியைகள், நல்ல கிரியையில நீ பணக்காரனா மாறணுமா? காசு சம்பாரிச்சு பணக்கார ஆவறது காட்டிலோ நல்ல கிரியை செஞ்சு நீ பணக்கார ஆகணுமா? இன்னைக்கு நல்ல பணம் சம்பாரிச்சு கெட்டு போறாங்க. அந்த பணத்தை தவறா யூஸ் பண்றாங்க.
அப்படி இல்லை, ஒரு நற்கிரினால நீ பணக்கார ஆகணும். வாசிங்க, தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமா. என்ன குணமா? இது கொடுக்கலாம் ஏழைக்கு, இந்த துணி அவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்கலாம், இந்த காணிக்கை அவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த பணம் கர்த்தருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், இந்த சாப்பாட்டை அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டீ ஒன்று வாங்கி தரலாம் கூப்பிட்டு. எனக்கு யார் வாங்கி தருவா? அப்படி தான் பார்க்குறோம். எனக்கு யார் சாப்பாடு வாங்கி தரவா? அவங்க அப்படி தான் பார்க்குறோம். காசு 100 ரூபாய் தானே இருக்குது, 100 ரூபாய் செலவு பண்ணிப்பார். அப்போ தான் இன்னொரு 1000 ரூபாய் புள்ள பாக்கெட் உள்ள வரும். சத்தமாக சொல்லுங்களேன். இல்லை அந்த 100 ரூபாய் அப்படி நின்றோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது விஷயம். மறுபடியும் வசனம் வாசிங்க. நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யமாகவும் தாராளமாய் உதார குணமா. என்ன குணம் சொல்ல பார்க்கலாம்? உதாரண குணமா இருக்கணுங்க, உதார குணமா இருக்கணும். அந்த உதார குணம் மனைவியை கேட்டு தான் மனைவி கொடுக்காதீங்க, அவங்களாம் கொடுக்காதீங்க, நிறைய பேர் தான் கொடுக்காது நமக்கு வேணும். இந்த குணம் இருந்தால் எப்படிங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? புருஷன் சொன்ன கொடுங்க, நம்ம கர்த்தர் கொடுப்பாருன்னு விசுவாசம் வரணுங்க. அல்ல சொல்லுவோமா? ராமன் சொல்லுவோமே, கொடுக்கணுங்க. ஆண்டவர் செய்வாருங்க. உன் தங்கச்சிக்கு அந்தாங்க, சரி உங்கள் அண்ணனுக்கு அந்த, சரி கொஞ்சம் கொடுங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பழம் கொடுங்க, கொஞ்சம் சின்ன உதவி பண்ணுங்க, நம்மளுக்கு இருக்கு தானேங்க, கொஞ்சம் கொடுங்க. கொடுக்காதண்ணா நாளைக்கு உனக்கே கொடுக்க மாட்டார். உனக்கு வேதனை இருந்துச்சுன்னா கூட கொண்டு போக மாட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. காசு செலவாயிடும், 1000 ரூபா போயிடுச்சு, 5000 ரூபா போயிடுச்சு, நீ அப்படியே இரு வேதியில், அப்படியே மண்ணுக்கு போ விட்டுருவாரு. ஏன்னா உனக்கு குணம், நீ எல்லாத்தையும் கட் பண்ண பாரு, நாளைக்கு உனக்கே கட் ஆகிடும். கொடுக்கறது கேரக்டரை தடுத்து அவரே கெடுக்கிற பாரு, நாளைக்கு உனக்கே இல்லாமல் போயிடும். அதை பண்ணாதீங்க. நிறைய வீட்டில் அப்படித்தான் கொடுக்கறத தடை பண்ணுவாங்க பாருங்க. சபைக்கு சரியா? ஏன் சபைக்கு சேர? ஏன் ஏழைக்கு சேர? மட்டித சுவாசிங்க, படிச்சோம். நன்மை செய்யவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளா இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்க நல்ல பொக்கிஷமா வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இதுதான் இப்படிலாம் செஞ்சோம்னாக்கா, வாசிங்க என்ன வசனம்? 3:11 10-11 வாசிங்க. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி. கை தட்டலாமா? நீ குணசாலி. இந்த 3 காரியத்தை செய்யுங்க. என்ன ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லுப்பாங்களா? என்ன பிரசங்க தலைப்பு? உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். வறுமையில உண்மையா இருக்கிறது கர்த்தர் அப்பதான் உயர்த்து. 2வது நாங்க குணத்தை மேம்படுத்த. 3வது உத்தமமான குணம். இப்படி செஞ்சு பாருங்க. இப்படித்தான் அந்த ரூத் செஞ்சு பாருங்க. ரூத்தை போவாசை திருமணம் பண்ண. ஆமென். போவாஸ் அந்த ஊருக்கு பிரசிடண்ட் வைஃபுங்க. என்னங்க அந்த ஊருக்கு பிரசிடண்ட்? போவாஸ் பிரசிடண்ட்டுங்க அந்த ஊருக்கு, பெத்லகேமுக்கு. இப்போ பிரசிடண்ட் வைஃபுங்க. கோதுமை பிறக்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு பெண்ணு இப்போ அந்த ஊர் பிரசிடண்ட்டுக்கு யாருங்க? வைஃபு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு பாட்டி. யாருக்கு? தாவீதுக்கு ஓபேத் பிறந்தா அப்படி, ஈசாய் பிறந்தா அப்படி. ஈசாய்க்கு யார் பிறந்தது? தாவீது. உண்மை உள்ள குணம் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் அப்படி முட்டி போடலாமா?